தனுசு ராசி. அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. எதிரும் புதிருமான ராசின்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஒன்பதாவது ராசின்னு சொல்லக்கூடியது ரிஷபத்துக்கு 9வது ராசியானது மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்கள் நட்பு ராசியாக இருப்பாங்க. சுக்கிரனுக்கு யோகம், அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். உயர்வுக்கு காரணமானவர்களாக இருப்பாங்க மகர ராசிக்காரங்கள். உபதேசம் கூட நிறைய பண்ணலாம் உங்களுக்கு. ஆக அதிர்ஷ்டகரமான எங்கன்னா போகணுன்னா இந்த ராசிக்காரங்களை கூட வச்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் மகர ராசி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய உன்னதமான ராசியாக இருக்கும். ரிஷபத்துக்கு மகரம் மிக சிறப்பு, அதிர்ஷ்டம் அதிகம் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்த ராசியான கும்பராசி எப்படி இருக்கும்னாக்கா அது கூட ஓரளவுக்கு நன்மை செய்யும். மகர அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வருமானத்துக்கு காரணமாக இருக்கும். உங்களோட ஒரு வேலை ஆகணும்னா அது செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. உங்களுடைய கடனோ அல்லது கர்மாவோ இவைகளெல்லாம் கரைக்கிறதுக்கு அவர்கள் உதவியாக இருப்பாங்க அல்லது அவங்களே ஏற்றுப்பாங்க. இவ்வளோ நாள் இருக்குது, சரி கவலைப்படாத, இனிமேல் அதை நான் கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கு வருமானத்துக்கு வழி பண்ணி கொடுக்குறவங்களாக இருப்பார்கள். ஆக ரிஷபராசிக்கு கும்பராசியை சேர்ந்தவர்கள் உதவிகரமாக தான் இருப்பார்கள். அப்போ ரிஷபத்துக்கு மீனம். ரிஷபம்ங்கிறது அசுர குருவோட ராசி, மீனம்ங்கிறது தேவகுருவோட ராசி. ஆனாலும் 11ஆம் அதிபதியாக இருக்கிற காரணத்தினால இந்த மீனராசியை சேர்ந்தவர்கள் ரிஷபத்துக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா லாபகரமானவர்களாக இருப்பாங்க. அதிகப்படியான சுகத்தை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு 2ஆம் தரமாக அமைகிறவங்களாக இருப்பாங்க. மகிழ்ச்சி தரக்கூடியவர்களாக இருப்பாங்க. உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் ரிஷபத்துக்கு மீனம் நன்மையை தான் செய்யும் அப்படின்னு எடுத்துக்கணும். ரிஷபத்துக்கு மேஷம், இதுவும் நெய்பர் தான், பக்கத்து வீடு தான். ஆனாலும் மிதுனம் மாதிரியான பக்கத்து வீடு இல்லை, இது 12ஆம் வீடு, பின்னாடி வீடு. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நட்பு, உறவு இதெல்லாம் இருக்கும். ஆனாலும் நஷ்டம் இழப்பும் அவ்வப்போது இருக்கும். உங்களால் கெஸ் பண்ண முடியாது இவங்களால் நமக்கு நன்மையா தீமையா அப்படின்னாக்கா ரிசல்ட் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமபலத்தோடு கூடியதாக இருக்கும். இதுதான் ரிஷபராசிக்கு 12 ராசிக்காரர்களுடைய இணைஞ்சா இன்னும் ஆகும். அவங்களால நமக்கு நல்லது நடக்குமா இது நடக்குமாங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆக அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் துலாம் ராசி மற்றும் தனுசு ராசி ஆகிய 2 ராசிக்காரர்களோட மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும். 3ஆவதாக சுமாரான கலந்த பலனை தரக்கூடியது மேச ராசியாக இருப்பார்கள். மற்றபடி எல்லா ராசியும் பெரும்பாலும் நன்மை செய்யக்கூடியதாகவே இருக்கிறது. நன்றி.